சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தோட செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது இந்த கோவக்காயோட டேஸ்ட்டு. கோவக்காய் ஃப்ரை சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு கோவக்காய் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காவை எடுத்துக்கோங்க. கழுவுன கோவக்காயில் இந்த முனையில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கிற கோவக்காவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெட் கலரில் இருக்கிற கோவக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காவை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் சூடானமே இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஃப்ரை பண்ணுறங்காட்டி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானமே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. 300 கிராமுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அரை கிலோ கோவக்காய் இருக்கிற மாதிரி இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை வதக்கிட்டோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகா 3 சேர்த்திருக்கோம். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா பொடியில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வதக்கணும். கோவக்காய் பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோவக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்க தான் கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும், மசாலா பிடிச்சி. ஸோ அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கோவக்காய் பாருங்கள் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதை சேர்த்துருக்குறேன். மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வதக்கியிருக்க பாருங்கள். இப்போ நல்லா சமம் பண்ணி விட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு
இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கோவக்காய் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி குக் ஆகிருக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான். லெமன் ஜூஸ் சேர்த்தும்போது புளிப்பு சுவைக்காக நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. சூப்பரான கோவக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூடான சாதத்தோட சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கோவக்காய் வேண்டாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது இதோட டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.